கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. நாம் நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்திலே நீதிமொழிகளினுடைய அறிமுகத்தை குறித்தும், நீதிமொழிகள் யாரால் எழுதப்பட்டது, எப்படிப்பட்ட காரியங்களை இந்த நீதிமொழிகள் புஸ்தகமானது நமக்கு சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். இதனுடைய எழுதப்பட்டதனுடைய நோக்கம் பேதைகள் ஞானமடையவும், வாலிபர்கள் அறிவும் விவேகமும் பெறவும், ஞானவான்கள் மேலும் ஞானத்தை அடையவும் இந்த நீதிமொழிகளானது இயற்றப்பட்டது என்பதை குறித்து முதல் 6 வசனங்களிலே 1வது அதிகாரத்தில் உள்ள 6 வசனங்களிலே சொல்லப்பட்ட காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த நீதிமொழிகள் புஸ்தகம்தான் முதல் புஸ்தகம். இதனுடைய ஆசிரியர் யார் என்பதை 1வது வசனத்திலேயே அது வெளிக்காட்டக்கூடிய ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. இதனுடைய நீதிமொழிகள் புஸ்தகத்தினுடைய ஒரு பெரிய காரியம் என்ன என்றால், ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய கேள்விகள், அந்த கேள்விகளுக்கான பதில்களை தரக்கூடிய ஒரு புஸ்தகமாக இது இருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்கிறோம், இந்த உலகத்திலே நன்றாக வாழ்வது எப்படி, சிறப்பாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது எப்படி என்ற காரியங்களை எல்லாம் குறித்து இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் நமக்கு மிகவும் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. அதே போல இதில் மிகவும் ஒரு சில வார்த்தைகளை குறித்து கூட நாம் சிந்தித்தோம். ஒன்று, பேதை என்பவன் யார் என்பதை குறித்து சிந்தித்தோம். ஞானி என்பவன் யார் என்பதை குறித்து சிந்தித்தோம். அதை தொடர்ந்து நாம் புத்தி, அதாவது அறிவு, விவேகம், ஞானம் இவைகளுக்குரிய அந்த வித்தியாசங்களை கூட நாம் கற்றுக்கொண்டோம். புத்தி என்று சொல்லும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்ற தகவலை தெரிந்து கொள்வது, விவேகம் என்று சொல்லும் பொழுது இது சரியா தவறா என்று பகுத்தறிந்து அதற்கேற்ற ஒரு முடிவை செய்வது, ஞானம் என்பது தேவனுடைய எண்ணத்திற்கேற்ப அதை செயல்படுத்துவது. இந்த ஞானம் என்பது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வரம் என்பதை குறித்தும் நாம் சிந்தித்தோம். அப்படியானால் நல்லவன் எதற்காக இப்படிப்பட்ட பாடுகள் வழியாக இந்த உலகத்திலே வாழ்கிறான் என்பதை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது, அதனுடைய நீதிமொழிகளுடைய தொடர்ச்சியான ஞான நூல்கள் வரிசையிலே பிரசங்கி புஸ்தகம் வருகிறது. அதை தொடர்ந்து யோபுவினுடைய புஸ்தகம் வருகிறது. இந்த 3 புஸ்தகங்களுடைய அந்த மையக்கரு, எப்படியாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய காரியங்களை நிதானித்து பகுத்தறிந்து செயல்பட வேண்டும் என்ற காரியத்தை எல்லாம் நாம் கடந்த வாரம் நாம் கற்றுக்கொண்டோம். இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது, வாழ்க்கையை நாம் கட்டுப்படுத்தவோ அல்லது இதனுடைய அர்த்தம் இதுதான் என்று நாம் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் தேவனுடைய அந்த அனாதி தீர்மானத்தின்படி நம்முடைய வாழ்க்கைக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்றி தருவார். அதற்கு அவர் ஞானமுடையவராக இருக்கிறார் என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே எல்லா விதமான தத்துவங்களும் கேள்விகள் எப்படி ஆரம்பிக்கும் என்றால், நான் யார், என்னை யார் உண்டாக்கினது, எதற்காக இந்த வாழ்க்கை என்ற கேள்வியெல்லாம் தத்துவ ரீதியாக கேட்பார்கள். ஆனால் நீதிமொழிகள் புஸ்தகம் ஒரு அடித்தளமிட்டு அந்த அடித்தளத்தின் மேல் கட்டப்பட்ட ஒரு நூலாக இருக்கிறது. அந்த அடித்தளம் என்ன என்றால், தேவன் ஒருவர் இருக்கிறார் என்ற ஒரு அடிப்படையிலே இந்த நீதிமொழிகள் புஸ்தகமானது இயற்றப்பட்டதாக இருக்கிறது. அது உண்மையுள்ளதாக இருக்கிறது. அது தேவனுடைய வாக்காக இருக்கிறது. இதை தொடர்ந்து நான் உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் ஒன்று கொடுத்தேன். 2 வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை தெரிந்து கொண்டு வரும்படி நான் சொன்னேன். அது என்னென்ன வார்த்தை, அதற்கு உண்டான அர்த்தம் என்ன என்பதை யாரேனும் ஒருவர் அன்மியூட் செய்து சொன்னால் வசதியாக இருக்கும். யாராவது சொல்லலாம். சங்கீதத்துல உள்ள ஒரு வசனம் தானே சொன்னீங்க பிரதர்? ஆமா, சங்கீதம் 89:14 அது சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 89:14 நீதியும் நியாயமும் என்ற 2 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நீதிமொழிகள் புஸ்தகத்திலும் 1வது அதிகாரத்திலே அந்த 10 அம்சங்களிலே அதுவும் ஒரு அம்சம். என்ன என்றால், விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்று 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. விவேகம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். புத்தி என்பதை குறித்தும் பார்த்தோம். ஞானம் என்பதை குறித்தும் நாம் பார்த்தோம். இந்த நீதி நியாயம் என்றால் என்ன என்பதை குறித்து நான் உங்களை பார்த்து வர சொன்னேன். யாரேனும் அதை குறித்து நீங்கள் தெரிந்திருந்தால் நீங்கள் சொல்லலாம். தவறாக இருந்தாலும் பரவாயில்லை. இதை நாம் கற்றுக்கொள்வதற்கு நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். அவ்வளவுதான். நீதி என்பது நம்முடைய செல்ஃப் டிசிப்ளின், நமக்குள்ளே இருந்து புறப்படுகிறது. நமக்குள்ளே இருந்து புறப்படுகிறது. நம்மளே டிசிப்ளின் பண்ணிக்கிறது.
ம். நியாயங்கிறது வெளி அவுட் சைட் பீப்புள் வந்து எப்படி இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நியாயம் இருக்கிறது. அத நம்மள பார்க்கிறது. வெளியே உள்ளவங்க நம்மள பார்க்கிறது. வெளியே உள்ளவர்கள் நம்மை பார்ப்பது நியாயம். நமக்குள்ளாக இருக்கக்கூடியது நீதி. அப்படி சொல்ல வரீங்களா? ஒரு ஒரு வாழ்க்கை நம்மிடத்துல உள்ள நல்ல ம். ஒரு வாழ்க்கை வந்து நீதி. ம். வெளியே உள்ளவங்க வந்து இவங்க இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க சொல்றது நியாயப்படுத்துறது. நியாயம். நம்மள பத்தி சொல்றது. ஓகே. ஓகே. ஒழுங்கா இது ஒழுங்கு. இது நமக்குள்ளே உள்ள ஒழுங்கு. இதுக்கு ஏதாவது வேத வசன ஆதாரம் பாத்தீங்களா? வேத வசனமும் ம். இல்ல வேற எக்ஸாக்ட்டா வேற சகோதர சகோதரிகள் யாராவது இதை குறிச்சு பேசுறதா இருந்தா பேசலாம். சமுத்திரபாண்டி நான் சொல்றேன். ஆக்சுவலா ஜென்ரலா தான் சொல்றேன். சொல்லுங்க நீதி பிரதர். நீதி அப்படிங்கிறது ஒருத்தருடைய பர்சனல் ம். அப்ரைட் மாரல் கேரக்டர் அண்ட் ஸ்டாண்டர்ட். அதாவது ஓகே. தேவனுடைய ஸ்டாண்டர்ட்ஸை நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மனுஷன் கொண்டிருக்கிறது நீதி. ம். அதாவது ம். எப்படி நடக்கணும் அப்படி தேவனுடைய ம். இது லா படி எப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்குடைய உள்ள இன்டர்னல் கேரக்டர்ஸ், அது வந்து ம். மாரல் கேரக்டர்ங்கிறது நீதி. நியாயம் சரி. அப்படிங்கிறது அந்த நீதியை வந்து எந்த இடத்துல நம்ம அப்ளை பண்றது வந்து கரெக்டா அப்ளை பண்ணோம்னா அது ஜஸ்டிஸ், சரியா அப்ளை ம். பண்ணல அது வந்து ஜஸ்டிஸ். இப்போ உதாரணமா வந்து ம். ஒருத்தரை வந்து நம்ம கடிந்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள கடிந்து கொள்ளணும், அது வந்து நீதி. அது எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அதாவது ம். ஒருத்தங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள கடிந்து கொள்ளணுங்கிறது நீதி. ஆனா அவங்க வந்து யாரை ம். நம்ம கடிந்து கொள்கிறோம், யாரை நம்ம கடிந்து கொள்ளல அப்படிங்கிறதுல நம்மளுடைய ஜஸ்டிஸோ இன்ஜஸ்டிஸோ இருக்குது. அருமை. இப்போ கடைசியா சொன்னீங்களே, அதுதான் வந்து அதனுடைய பதில். என்ன அப்படின்னா, நீதி அப்படிங்கிறதுக்கு நீங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ். ம். வெளியே காட்டப்படக்கூடிய சமத்துவம், சட்டம் ஒழுங்கு, குற்றவாளியை தண்டித்தல், இதுதான் நீதி. ஜஸ்டிஸ் நீதியை காட்டுவது அப்படிங்கிறது இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். மற்றவர்களிடம் நீதி நாம் வந்து காட்டக்கூடிய பாரபட்சம் இல்லாம நம் செய்யக்கூடிய ஒரு காரியம். ஒரு வசனம் சொல்றேன், அதை திருப்பிக்கோங்க. லேவியராகமும் 19வது அதிகாரம், லேவியராகமும் 19:15. 19:15 சரிங்களா? நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள், சிறியவனுக்கு முகதாட்சணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. இதுதான் அந்த நீதி நியாயம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். என்ன அப்படின்னா, கடவுளுடைய அந்த புனிதமான குணாதிசயம் என்ன அப்படின்னா, ட்ரீட் த பீப்புள், ஆல் த பீப்புள் ஈக்குவாலிட்டி. அந்த ஈக்குவல், எல்லோரையும் சரிசமமாக பார்த்தல், எந்த ஒரு முகதாட்சணியும் இல்லாமல் எது சரியோ அந்த செயலை செய்வது, அந்த செயலை நாம் அறிக்கையிடுவது, இதுதான் வந்து நீதி. இப்ப நியாய விசாரணையில ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா நியாயத்தை கேட்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா வாதி பிரதிவாதி இந்த 2 பேருடைய நியாயத்தை கேட்பாரு. கேட்டுட்டு அதுல இந்த முகதாட்சண்யம், இந்த பரிதானம் வாங்குவது, அவனை குறித்ததான ஒரு பயமோ எதுவுமே இல்லாமல் இந்த நியாயத்தை விசாரித்து அதற்கு சரியான ஒரு நீதியை வெளிக்காட்டுவது. சரிங்களா? அதுதான் நீதி. இந்த நியாயம் என்பது நம்முடைய உள்ளான நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு ரைச்சஸ்னஸ். நான் என்னுடைய மனசாட்சி பிரகாரம் நான் நியாயமாத்தான் பிரதர் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்போது கூட இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். அப்ப நியாயம் என்பது ரைச்சஸ்னஸ், தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்வு, தேவனுடனான ஒரு நிலை, சரியான நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனது, அதுதான் வந்து ரைச்சஸ்னஸ், அதுதான் நியாயம். நீதி என்பது ஜஸ்டிஸ், நியாயம் என்பது ரைச்சஸ்னஸ். சரிங்களா? நீங்க மீகா 6வது அதிகாரம் மாத்தி 8வது வசனம். சொல்லிட்டீங்க. நீதிங்கிறது தான் ரைட்டியஸ்னஸ், நீதி நியாயங்கிறது என்பது ஜஸ்டிஸ். இல்ல, நீதி என்பது ஜஸ்டிஸ், நியாயம் என்பது ரைச்சஸ்னஸ். இதுல என்ன அப்படின்னா, நான் என் மனசுல நியாயப்படி நான் நடந்துகிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒழிய நான் நீதியின்படி நடந்துகிட்டேன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா நீதி என்பது வெளியே காட்டுவது, நியாயம் என்பது நம்முடைய இன்டர்னல், நம்முடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காரியம். எல்லா ஜனங்களையும்
நாம் எப்படி சமமாக நாம் நிதானிக்க வேண்டும். அவர்களுக்கு நீதி செலுத்தும் பொழுது நாம் சரியாக நீதி செலுத்த வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம். இந்த உதாரணத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய விளக்கம் புரிஞ்சிடும். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம். இது எதை குறித்து சொல்லுது சொல்லுங்களேன். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம். சாலமோன் ராஜாவினுடைய நியாயசனத்தில் நடந்த ஒரு காரியம். இந்த 2 ஸ்திரீகள், அந்த ஒரு குழந்தை இறந்துரும். அந்த 2 ஸ்திரீகளும் சாலமன்ட்ட நீதி கேட்டு வருவாங்க. அப்படி வரும் பொழுது அந்த 28வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 3:28 என்ன அப்படின்னா, ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். சரிங்களா? இத பாத்தீங்கன்னா இந்த 2 ஸ்திரீகளுடைய மனசுல ஒரு எண்ணம் இருக்கு. அது அவர்களுடைய நியாயம். அந்த நியாயத்தை இவர் என்ன செய்யறாருன்னா விசாரிக்கிறார். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இவர் என்ன செய்யறாரு? விசாரிக்கிறாரு. அங்க ஒரு சோதனை வைக்கிறாரு. சோதனை வைக்கும் பொழுது உண்மை தெரிகிறது. அந்த உண்மை தெரியும் பொழுது அந்த குழந்தையை அந்த ஸ்திரீயிடம் கொடுத்து விடுங்கள் என்று நீதி செலுத்துகிறார். அப்போ நியாயத்தை விசாரிக்கிறார். 2 பக்கத்திலும் இருக்கக்கூடிய அந்த நியாயம் என்னங்கிறத விசாரிச்சு அதுல எது சரியானது அப்படிங்கிறது இவர் தன்னுடைய ஞானத்தினாலே அவர் தெளிவடைஞ்சு அதற்குண்டான நீதியை செலுத்துகிறார். இதுதான் இந்த 2 வார்த்தைக்கான அர்த்தம். எனக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும். ஆனா எது சரியானது அப்படிங்கிறத நியாயம் விசாரித்து நீதி செலுத்துகிற நியாயாதிபதியாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். இதுதான் இந்த 2க்கும் உரிய வித்தியாசம். ஓகே, இந்த காரியங்கள்லாம் எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, தேவனுடைய ஞானத்தின் மூலமாக இந்த ஞானத்தை நாம் கேட்கும் பொழுது அது நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் சாலமோன் ஆண்டவரிடத்திலே இந்த ஜனங்களை எல்லாம் நியாயம் தீர்ப்பதற்கு எனக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். இவங்களை எல்லாம் நிர்வகிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல, நீங்க அதற்கு உண்டான ஞானத்தை தாங்கன்னு சொல்லி சாலமன் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். சரிங்களா? இப்போ இந்த ஞானம் உள்ளவன் அவனுடைய வழி என்று வேதம் சொல்லுகிறது. ஞானம் இல்லாத மதியினன் அப்படின்னு சொல்லி அவனுடைய வழிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்ப உதாரணத்துக்கு ஞானம் உள்ளவனுடைய கேரக்டர்ஸ், அவனுடைய குணாதிசயங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத வேதத்துல பார்த்துட்டு அதன் பிரகாரம் நம்முடைய குணாதிசயங்கள் இருக்கா அப்படிங்கிறத நாம் நிதானிச்சு பார்க்கணும். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 15வது வசனம். 12-15 வாசிக்கிறோம். மதியினனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். இங்க முதலாவதாக ஒருவன் ஞானவான் அப்படிங்கிறத எப்ப தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவன் ஆலோசனைக்கு செவி கொடுப்பவனாக இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில யாரேனும் ஆலோசனைகள் சொல்லும் பொழுது நாம் அதை கேட்பவர்களாக இருக்கிறோம், அதை கருத்தாய் நாம் அறிந்து கொள்ள ஆவலாய் இருக்கிறோம், அந்த ஆலோசனை நாம் கேட்கிறோம் அப்படின்னா ஞானம் உள்ளவர்கள் அர்த்தம். 10வது அதிகாரம் 9வது வசனம். 10வது அதிகாரம் 9வது வசனம். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். முதலாவது அவன் ஆலோசனை கேட்பவனா இருக்கணும். 2வது அவன் உத்தமமாய் நடக்கிறவனா இருக்கணும். 3வதா 15வது அதிகாரம் 2வது வசனம். நீங்க இந்த நோட்ஸ் எல்லாம் எடுப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். 15 2வது வசனம். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியீனத்தை கக்கும். அப்ப இங்க 3 காரியங்களை பாக்குறோம். அவனுடைய பேச்சு ரொம்ப ஒரு ஜாக்கிரதையா பேசுவாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவங்க நிறைய பேச மாட்டாங்க, ஆனா ஒரு சில வார்த்தைகள் பேசினாலும் ரொம்ப ஞானமாய் பேசுவாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா பேசுவாங்க, வார்த்தைகளை கவனமா கையாளுவாங்க. அடுத்ததா அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் உத்தமமா இருக்கும். 3வதாக அவன் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனாக இருப்பான். இப்ப மனிதனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னா, நம்ம 12-15 வாசித்த பிரகாரம் அவன் வழி அவனுக்கு செம்மையா இருக்கும். அவன் எந்த ஒரு ஆலோசனையும் கேட்க அவன் பிரியப்படுவது இல்லை. இது என்னோட வாழ்க்கை, நான் பாத்துக்கிறேன், இது எனக்கு என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியும், நீங்க எதுவும் எனக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றவன் மதியினன்.
1வது அதிகாரம் 22 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 1:22. பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? அப்ப இவர்கள் ஞானத்தை வெறுப்பவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மதியினர்கள். அடுத்து 29வது அதிகாரம் 11வது வசனம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். இது என்னங்க அர்த்தம்? அதாவது இதனுடைய அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மதியினன் யாரு, நம்ம எந்த நிலைமையில இருக்கோம் அப்படிங்கிறத ஈஸியா புரிஞ்சுக்கலாம். மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ அவனை பத்தி நீங்க ஏதாவது அவனை கோபமூட்டுற வகையில ஏதாவது ஒண்ணு பேசுறீங்கன்னு வைங்க. ஏதோ அவனுக்கு கோபம் வந்துருச்சு, நீங்க பேசின அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு, இப்ப உதாரணத்துக்கு, பிரதர் உங்களை பத்தி இந்த பிரதர் இப்படி சொன்னார் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டோம்னு வைங்க, அவங்களுக்கு உடனே அவங்களுடைய அந்த உள்ளத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு கோபம் வந்து தன்னுடைய மனசுக்குள்ள இருக்கிற எல்லா ஆதங்கத்தையும் எல்லா கசப்பையும் கொட்டிடுவாங்க. அப்போ இந்த உள்ளத்தில் உள்ள அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடியது எல்லாம் வெளிப்படுத்தி காட்டக்கூடியவன் மதியினன். ஆனா அப்படி கோபத்துல வார்த்தையை விடாமல் அதை பின்னுக்கு தள்ளி வைக்கிறான் பாருங்க, அவன் தான் ஞானி. அப்ப கோபப்படுத்தினால் எதையுமே மறைக்க மாட்டாங்க. இவங்களை பத்தி எனக்கு தெரியாதா, அவங்கள பத்தி எனக்கு தெரியாதா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இப்படி இருந்தாங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வெளிப்படுத்தி பேசக்கூடியவர் இருக்காரு பாருங்க, அவர் தான் இந்த மதியினர். ஆனால் ஞானம் உள்ளவர்கள் வார்த்தையில ரொம்ப கவனமா இருப்பாங்க. அவர்கள் யாரை குறித்தும் எந்த விதத்திலும் ஒரு நெகட்டிவாவோ இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அவர்களை பற்றி குறையோ எதுவுமே சொல்ல மாட்டார்கள். அவர்கள் தங்களுடைய அந்த வாயின் வார்த்தைகளை காத்துக் கொள்வார்கள். அப்ப மதியனுடைய குணாதிசயம், அவன் வழி அவனுக்கு செம்மையா இருக்கும், அவன் ஞானத்தை வெறுக்கிறவனாக இருப்பான், தன்னுடைய உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறவனாக இருப்பான். ஆனா ஞானம் உள்ளவன் அப்படி இருக்க மாட்டான். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் ஆபிரகாம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 23வது வசனம். ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல என்ன நடக்குது? சொல்லுங்க. ஆதியாகமம் 18ல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறார். வரக்கூடிய அந்த நியாய தீர்ப்பை சொல்றாரு. என்ன சொல்றாரு? சோதம் கோமர பட்டணத்தை நான் என்ன செய்ய போறேன், அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. அப்ப ஆபிரகாம் ரொம்ப ஒரு ஞானம் உள்ளவனாக அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு. நீங்க அந்த பேசக்கூடிய அந்த துணி, பேசக்கூடிய அந்த காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலே அவர் ஒரு பெரிய ஒரு ஞானவான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். 23வது வசனத்துல சொல்றாரு, 22ல இருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ? அந்த 50 பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியமா பேசும் பொழுது அவர் ரொம்ப ஒரு தன்னை தாழ்த்தி கொண்டு ரொம்ப ஞானமா பேசுறாரு. 27வது வசனம் பாத்தீங்கன்னா, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன் அப்படிங்கிறாரு. ஒருவேளை 50 நீதிமானுக்கு ஒரு 5 பேர் குறைஞ்சிருப்பாங்க, அப்ப அந்த 5 பேர் குறைஞ்ச நிமித்தம் நீ பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியமா பேசிக்கிட்டே வர்றாரு. 30வது வசனத்தை வாசிங்க அப்படின்னா, அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப ஞானமா அங்க பேசிக்கொண்டே வர்றாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன ஒரு காரியத்தை, நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் எதை வெளிக்காட்டுகிறது? நம்முடைய மனதில் உள்ளதை எல்லாம் நாம் கொட்டி விடுறோமா அல்லது ஞானமாக பேசுகிறோமா? இந்த ஞானம் தேவன் தரக்கூடியது. அப்ப வாயின் வார்த்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். அப்போ ஆபிரகாம் ஒரு நல்ல ஒரு உதாரணம். இதே மாதிரி நீங்க மோசேயினுடைய காரியத்தையும் பார்க்கலாம், யோசேப்பினுடைய காரியத்தையும் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் சொல்ல போனால் நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதுகிட்ட வந்து பேசுறாரு இல்லையா, அவர் நேரடியா அவனுடைய பாவத்தை சுட்டி கேட்டிருக்கலாம். ஆனா அவர் என்ன செய்யறாரு?
ஒரு உவமை மூலமா அவர் கொண்டு வர்றாரு. இந்த மாதிரி ஒரு ஆடு இருந்துச்சு, அது இந்த மாதிரி அடிபட்டு போச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாட்ட அவர் பேசுறத நம்ம பார்க்க முடியும். அப்ப நம்முடைய அந்த வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், நாம் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறோமா இருக்கிறோமா இல்லையா, இந்த காரியங்கள் தான் ஒருவன் ஞானவான் அல்லது மதியினன் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. சரிங்களா? இதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இந்த சொற்களினுடைய வல்லமை, த பவர் ஆஃப் வேர்ட். ரொம்ப 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 எல்லாருக்கும் அத்தியாவசியமா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு காரியம், நாம் பேசக்கூடிய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது, அந்த வார்த்தையில நாம் ஞானத்தோடு பேசுகிறோமா அப்படிங்கிற இந்த ஒரு காரியம் தான் இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனம் எடுத்தவங்க வாசிக்கலாம். 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இது எல்லோருக்கும் நன்றாக மனப்பாடமாக தெரிந்த ஒரு காரியம். மரணம், ஜீவன், இது ரெண்டுமே நாவினுடைய அதிகாரத்திலே இருக்கிறது. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். நீங்க யாரிடமாவது பேசும்பொழுது யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட கோபமா பேசுறாங்க அப்படின்னா, நீங்களும் பதிலுக்கு கோபமா பேசுனீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா கோபத்தை இன்னும் அதிகமாகிக் கொண்டே போகும். அது பிரிவை உண்டாக்கக்கூடியதா இருக்கும். அதே நேரத்துல நீங்க பிரதியுத்தரம் சொல்லும் பொழுது அதை ஒரு சாந்தத்தோடு சொன்னீங்க அப்படின்னா அது அந்த உக்கிரத்தை மாற்றும், அந்த கோபத்தை குறைக்கும். அப்போ நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு உறவை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கிறது, அந்த உறவை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது, காயங்களை குணமாக்கக்கூடியதாக இருக்கிறது, அடுத்தவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கிறது, அடுத்தவர்களுக்கு விஷமாக இருக்கக்கூடிய காரியமாகவும் இருக்கிறது. அப்போ இந்த சொற்களை நாம் எந்த ஒரு ஞானத்தோடு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நாம் சிந்திச்சு பார்க்கணும். அதுக்காக அடுத்தவர்களை நாம் அவர்களை ப்ளீஸ் பண்ண வேண்டும், அவர்களுக்கு ரொம்ப ஒரு பிரியமா நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொய் சொல்லலாமா அப்படின்னா இல்லை. வேதம் பொய் சொல்லுவதை தடை செய்கிறது. நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் உண்மையை பேசுங்கள் என்பதை வேதம் எதிர்பார்க்கிறது. சரிங்களா? அதனாலதான் நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 18-19 நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 12:18-19 பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம், சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். அப்ப சத்திய உதடுகள் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அப்ப இந்த சத்திய உதடுகள் என்று குறித்து பார்க்கும் பொழுது பொதுவாக இந்த நாம் பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த சொற்கள், இதற்கெல்லாம் நீதிமொழிகள் ஒரு உருவகமாக இந்த உதடுகள் என்ற வார்த்தையை சொல்லுதுங்க. நீதிமொழிகள்ல சொல்லப்பட்ட வேற உதடுகளை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? என்னென்ன உதடுகள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இங்க 12வது அதிகாரம் 22 சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அப்போ இந்த பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், பொய் சொல்ல கூடாது என்பதை இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் தெளிவாக சொல்லுகிறது. அடுத்து 10வது அதிகாரம் 18 பார்க்கிறோம், பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறங்கூறுகிறவன் மதிகேடன். அப்போ இந்த பொய் உதடு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா 12வது அதிகாரம் 13வது வசனம் 12-13 வாசிக்கிறோம், துன்மார்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி, நீதிமான் இங்கே பார்க்கிறோம், நீதிமானோ நெருக்கத்தில் நின்று நீங்குவான். இங்கே பார்க்கிறோம், இது துரோக உதடுகளாக இருக்கிறது. நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் பொய்யாக இருக்கக்கூடாது. நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் இந்த துன்மார்க்கமான ஒரு உதடாக இருக்கக்கூடாது. அடுத்ததாக 26வது அதிகாரம் 24வது வசனம் 26-24 வாசிக்கிறோம்.
பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். சிலருடைய வார்த்தைகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது என்னன்னா நம்மை சூழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும். அப்ப இந்த சூது பேசுகிற உதடுகளை தேவன் அருவருக்கிறார். 24வது அதிகாரம் 2வது வசனம். 24:2. அவர்கள் இருதயம் கொடுமை யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும். அவங்க பேசக்கூடிய காரியமே என்ன அப்படின்னா தீவினையை அவர்கள் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நல்ல விஷயங்களை பேசுவதில்லை, அதற்கு பதிலாக தீமையான காரியங்களை அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். 24:28 வாசிக்கிறோம், அது வஞ்சக உதடாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். நீதிமொழிகள் 16:27. நீதிமொழிகள் 16:27 இங்கே பார்க்கிறோம், பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன என்றால், எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. அவன் பேச ஆரம்பித்தாலே அந்த இடத்திலே ஒரு பெரிய ஒரு கலகமும் பெரிய ஒரு கபோலிகரமும் உண்டாகக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கும். அப்போ இந்த எரிகிற அக்கினி போன்ற உதடுகளை இந்த வேதம் நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக சொல்லுகிறது. நாம் அதை சிந்தித்து பார்க்கணும். நாம் பேசக்கூடிய காரியங்கள் அதை கிண்டி விடுகிறதாக இருக்கிறதா? சிலர் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். 2 பேருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அவர்கள் ஏதோ ஒரு சமாதானமாக்கி அவர்கள் போய்கொண்டிருப்பார்கள். அந்த 2 பேருக்கும் இடையில எந்த ஒரு பிரச்சனையும் அப்பொழுது இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த எரிகிற தீ போன்ற உதடு இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த 2 பேருக்கும் நடுவாக மீண்டும் அந்த பழைய பிரச்சனையை அவர்கள் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதை பேசும் பொழுது அது மீண்டும் அதை கிண்டக்கூடிய ஒரு காரியமாக, மீண்டும் பற்றி எரியக்கூடிய ஒரு நிலைமையிலே அந்த இருவருக்குமான உறவை அவர்கள் உருவாக்கி விடுவார்கள். அப்ப இந்த எரிகிற தீ போன்ற உதடுகள் இருக்கக்கூடாது. 19வது அதிகாரம் 1வது வசனம், மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனை வாசி. இந்த மாறுபாடான உதடு அப்படிங்கிறத நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு விஷயத்த இப்படி பேசுவாங்க, அதே விஷயத்த வேறொரு இடத்துல வேற மாதிரி பேசுவாங்க. இதுதான் மாறுபாடாக பேசுகிறது, இரு நாக்கு உள்ளவர்களாக பேசுவது. அப்படியா, நான் இதை அப்படி சொல்லவே இல்லையே, நான் இதை வேற மாதிரில சொன்னேன் அப்படின்னு சொல்லி அதற்கு அவர்களே வக்காலத்து வாங்கி கொண்டிருப்பார்கள். அப்ப இந்த மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமமாய் நடக்கிற தரித்திரனை வாசி அப்படிங்கிறத வேதம் நமக்கு சொல்லுது. 17வது அதிகாரம் 4வது வசனம். 17:4 வாசிக்கிறோம், துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான், பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். பேசுறது மாத்திரமல்ல, இந்த கேட்கக்கூடிய இந்த விஷயம் இருக்கு இல்லையா, நாம் எப்படிப்பட்ட காரியங்களை கேட்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் நம்முடைய குணாதிசயம் அமையும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான். நீங்க நிறைய நேரங்களில் பாத்தீங்கன்னா ஒருவருடைய நல்ல விஷயங்களை பறித்து சொல்லும் பொழுது யாரும் அதிகமா கவனிக்க மாட்டாங்க. அவங்க இப்படி அப்படிங்கிற இந்த ஒரு பாசிட்டிவா நீங்க பேசும் பொழுது அதை பெருசா யாரும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா கவனிக்க மாட்டாங்க. ஆனா அவர்களை பற்றி ஏதாவது நீங்கள் குறை சொல்றீங்க, இல்ல அவங்களை குறிச்சு ஏதோ ஒரு காசிப் ஏதோ ஒண்ணு பேசுறீங்க அப்படின்னா உடனே என்ன செஞ்சிருவாங்க, அதை ரொம்ப ஆர்வத்தோட கவனிப்பாங்க. அப்படி கவனிக்கிறவர்கள் யாராம்? துஷ்டன். பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். அப்போ கேடுள்ள காரியங்களை பேசக்கூடிய விஷயத்திற்கு செவி கொடுப்பவர்கள் பொய்யன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம், இது அக்கிரம உதடுகள் உள்ளவர்கள் பேசுவதை இங்க துஷ்டன் கேட்கிறான், கேடுள்ள நாவு பேசுவதை பொய்யன் அதற்கு செவி கொடுக்கிறான். 18வது அதிகாரம் 6வது வசனம், மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். அப்போ மூடனுடைய உதடுகள், இந்த விவாதம், நீங்க பொதுவாக நம்முடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் செய்யக்கூடாத ஒரு காரியம் விவாதத்திற்கு உள்ளாக நுழைவது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அது ஒரு ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதற்குள் தலையிடாமல் இருப்பது நல்லது. அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா அது மூடனுடைய உதடுகளாக மாறி போகும். உங்களை மூடனாக அந்த இடத்துல நீங்கள் காட்டிக்கொள்ளுகிறீர்கள்னு அர்த்தம். அதனாலதான் எந்த ஒரு வாக்குவாதத்திலும் ஈடுபட கிறிஸ்தவர்கள் அனுமதிக்கப்படுவது இல்லை.
ஒருவேளை இருவருக்கும் இடையில கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடுகளுக்கான காரணங்களை குறித்து நீங்கள் பேசலாம். இந்த காரியம் எனக்கு இப்படி ஒரு மனசோர்வை கொடுத்தது, அதனால நீங்கள் அதை திருத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பேசலாமே ஒழிய, நீங்க எப்படி அதை செய்யலாம், நீங்க எப்படி இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த வாதத்துக்குள்ளாக நீங்கள் போகும் பொழுது உங்களை நீங்கள் மூடனாக காட்டிக்கொள்ளீர்கள் என்று அர்த்தம். அடுத்து 5வது அதிகாரம் 3, 4 இது உலக பிரகாரமான காரியத்திலே பார்க்கும் பொழுது இது பரஸ்திரீயின் உதடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது அதிகாரம் 3, 4 இங்கே பார்க்கிறோம். பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும், அவள் செய்கையின் முடிவோ எட்டியைப் போல கசப்பும், இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் போல் கூர்மையுமாய் இருக்கும். நாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோமா? நம்முடைய உள்ளத்திலே ஒன்று வைத்துக்கொண்டு தேன் ஒழுக பேசுறாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா, நடைமுறை வாழ்க்கையில. அப்போ ஆனா அவர்களுடைய உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல நம்மை மாட்டு வைக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கும். அப்ப இதுதான் வேதம் சொல்கிறது, பரஸ்திரியின் உதடுகள். அதனுடைய செய்கைகள் கசப்பாக இருக்கும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையுமா இருக்கும், அது மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். அப்ப நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளை அறிய முடியாது. என்கிட்ட நல்லாதான் பேசினார் பிரதர், ஆனா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையை ஒரு உண்டாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த காரியங்கள்லாம் இந்த பரஸ்திரியின் உதடுகள். அப்ப நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அந்த வார்த்தைகள் நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை குறித்து இருக்கு. இதுல நம்ம யாக்கோபினுடைய 3வது அதிகாரம் நமக்கு எல்லாமும் நன்றாக தெரிந்த ஒரு அதிகாரம். அந்த 3வது அதிகாரம் நாவை குறித்து அதிகமாக பேசுகிறது. யாக்கோபு 3வது அதிகாரம் 5 - 10 வசனங்கள். யாக்கோபு 3வது அதிகாரம் 5 - 10 இங்கே வாசிக்கிறோம். அப்படியே நாவானது சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குக்குள்ளானதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்க ஆகாது. அப்ப நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது, நாம் எப்படிப்பட்ட சொற்களை நாம் பயன்படுத்துகிறோம், அது உறவை கட்டுகிறதாக இருக்கிறதா அல்லது அழிக்கக்கூடியதாக இருக்கிறதா, அது குணமாக்கக்கூடியதாக இருக்கிறதா அல்லது காயத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறதா, அது உற்சாகப்படுத்துகிறதாக இருக்கிறதா அல்லது மனசோர்வை தருவதாக இருக்கிறதா, அது அவர்களுக்கு அமிர்தமாக இருக்கிறதா அல்லது நஞ்சாக இருக்கிறதா. இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அதனாலதான் பொதுவாக நீதிமொழிகள் புஸ்தகத்தை படிக்கும் பொழுது எல்லா வேத அறிஞர்களும் சொல்லக்கூடிய ஒரு காரியம், தினமும் ஒரு அதிகாரத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் படித்து கொண்டே வர வேண்டும். இதிலே 31 அதிகாரங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரம் படித்து வந்தீர்கள் என்றால் 31 நாட்கள் இருக்கக்கூடிய அந்த மாசத்தை நீங்கள் முடித்து விடலாம். ஒருவேளை அதுல 30 நாட்கள் தான் இருக்கிறது என்றால் 2 அதிகாரத்தை நீங்கள் ஒரே நாளிலே படித்தீர்கள் என்றால் நீதிமொழிகள் புஸ்தகத்தை முடித்து விடலாம். இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நம்மை நாமே நாம் யோசித்து பார்க்கலாம். நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கலாம். நாம் மற்றவரிடம் பேசும் பொழுது எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனம் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வார்த்தை. எபேசியர் 4வது அதிகாரம் 29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீங்க பேசக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு விளைவை உண்டாக்கணும் அப்படின்னா,
அதை கேட்பவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக இருக்கணும். அதை கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகக்கூடிய ஒரு காரியமா இருக்கணும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை மாத்திரம் நீங்கள் பேசுங்கள். அதனுடைய இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அது பக்தி விருத்தி அந்த வார்த்தை உண்டாக்காதுன்னு சொல்லி தெரிஞ்சுன்னா அந்த வார்த்தையை என்ன செய்யாதீங்க, பேசாதீங்கன்னு அர்த்தம். அப்ப நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய அந்த வார்த்தைகள் இருதயத்தின் நிறைவினால் இந்த வாய் என்ன செய்யும், பேசும். நம்முடைய சொற்கள் எதை வெளிக்காட்டுது என்றால் நம்முடைய இருதயத்தின் நிலையை வெளிக்காட்டுகிறது. அப்ப அந்த வார்த்தைகளை நாம் கவனித்து நாம் பேச வேண்டும். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 19வது வசனம். சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். இங்கே சொல்லப்பட்ட ஒரு அருமையான காரியம், சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. நீங்க சிந்திச்சு பாருங்க, நாம் ஒரு நாள்ல யாரோடு அதிகமாக பேசுகிறோம், அப்படி பேசக்கூடிய காரியம் என்ன காரியத்தை குறித்து பேசுகிறோம். அப்ப சொற்கள் நீங்க அதிகமா பயன்படுத்த என்ன ஆயிரும் அப்படின்னா, அதுல உங்களுக்கே தெரியாம என்ன வர ஆரம்பிச்சிடும், பாவம் வர ஆரம்பிச்சிடும். அதுதான் நீதிமொழியில் சொல்லுது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. நீங்க ஒருத்தட்ட ஒரு 30 நிமிஷம் 1 மணி நேரம் பேசுறீங்க அப்படின்னா அதுல பாதி நேரம் நீங்கள் பாவமான காரியத்தை பேசி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ரொம்ப நேரம் பேசுற அளவுக்கு அப்படி என்ன நீங்க பேசுறீங்க? நீங்க ஒருவேளை வேதத்துல இருந்து பேசுறீங்க, அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றீங்க, இல்ல அவங்கள வேதத்தின் அடிப்படையில உற்சாகப்படுத்துறீங்க அப்படின்னா பரவாயில்ல. ஆனா உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களை பேசும் பொழுது, அடுத்தவருடைய காரியங்களை பேசும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள்? நீங்க அதை குறித்து அதிகமா பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, உலக பிரகாரமாக நீங்கள் அதிகமா பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது எதுல போய் முடியும் அப்படின்னா பாவத்தில் கொண்டு போய் முடியும். அதனாலதான் இந்த வார்த்தையை காத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 23வது வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். அப்போ வாயை யாரு காத்து கொள்கிறானோ, நாவை யாரு காத்து கொள்கிறானோ அவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காத்து கொள்கிறான். அவனுக்கு வரக்கூடிய அந்த துன்பங்கள்ல இருந்து அவன் தன்னுடைய ஆத்துமாவை காத்து கொள்கிறான்னு சொல்லி அர்த்தம். கொலோசியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். கொலோசியர் 4:6 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாக. நம்ம பேசக்கூடிய வார்த்தையில என்ன இருக்கணுமா, கிருபை இருக்கணும். அதோடு மாத்திரமல்ல, உப்பால் சாரம் ஏறியதாகவும் இருக்கணுமா. இதுக்கு நல்ல உதாரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவரிடத்திலே ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்தார்கள். இந்த ஸ்திரீ பாவம் செய்யும் பொழுது கையும் நெய்யுமாக பிடிபட்டாள் என்று சொல்லி அவரை அந்த ஸ்திரீயை குற்றம் சாட்டினார்கள். மோசையின் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே சொன்னார்கள். நீர் என்ன சொல்லுகிறீர் என்று அவருக்கு ஒரு சோதனையை வைத்தார்கள். ஆண்டவர், உங்களில் எவன் ஒருவனுக்கு பாவம், எவனிடத்திலே பாவம் இல்லையோ அவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லுகிறார். அப்படி சொன்ன போது சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரும் என்ன செய்துவிட்டார்கள், அந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப இருக்கிறது 2 பேர் தான். அந்த ஸ்திரீயை இவர் கல்லெறிய இவருக்கு அதிகாரம் உண்டு. இவரிடத்துல எந்த ஒரு பாவம் இல்லை. ஆனால் அவர் ரொம்ப ஒரு கிருபை நிறைந்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தை? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த வார்த்தையை அந்த ஸ்திரீ கேட்கும் பொழுது அவளுக்கு இது ஒரு பெரிய ஒரு கிருபை நிறைந்த வார்த்தை. இப்ப ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து, மகனே உன்னை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்துக்குள்ளாக வரும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் இருக்கிறது. இதோ என்னுடைய தேவன் எவ்வளவு பெரிய கிருபை உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் உணர்ந்து கொண்டு பார்க்கும் பொழுது அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அந்த சொல்லக்கூடிய வார்த்தை கிருபை பொருந்தினாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார், இனி பாவம் செய்யாதே. இதுதான் அந்த உப்பால் சாரமேறிய வார்த்தை. அப்ப நம்ம பேசும் பொழுது அடுத்தவர்களுக்கு அது பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறதா, அவர்களுக்கு பேசக்கூடிய அந்த வார்த்தை அவர்களுக்கு கிருபையை வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கிறதா, அதிலே சத்தியத்தையும் நாம் சேர்த்து பேசுகிறோமா? இதுதான் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படி ஞானமான ஒரு காரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி
நாம் சிந்திக்க முடியும். அப்ப இந்த ஒரு காரியத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சொற்களில் நாம் எப்படிப்பட்ட ஞானத்தோடு பேசுகிறோம், அதனுடைய வல்லமையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நாம் சிந்திச்சு பார்ப்போம். இந்த ஞானம் அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தை எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1வது அதிகாரத்திலிருந்து 9வது அதிகாரம் வரை ஞானத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஞானம் எதற்கெல்லாம் ஒப்பிடப்பட்டிருக்குங்கிறத யோசித்து பார்த்திருக்கீங்களா? இந்த ஞானத்தை எதற்கெல்லாம் ஒரு உருவகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் போன இதிலே சொன்னேன், இந்த ஞானம் என்ற வார்த்தை ஆண்பாலா அல்லது பெண்பாலா? பெண்பால். கரெக்ட். இது ஞானம் என்பதை ஒரு பெண்பாலாகத்தான் இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. சரிங்களா? இந்த ஞானம் என்பதற்கு இன்னும் உருவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது அதிகாரம் 20வது வசனம். 1:20. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. இந்த ஞானம் என்பது பிரசங்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வெளியே நின்று எல்லா இடங்களிலும் நின்று எல்லோரையும் கூப்பிடுகிறது. ஞானம் எல்லோருக்கும் சமயமாக இருக்கிறது. அதை தேடுகிறவன் கண்டடைவனாக இருக்கிறான். எல்லா இடங்களிலும் நீங்க தொடர்ச்சியா வாசித்து பாத்தீங்கன்னா, சந்தடியுள்ள தெருக்களின் சந்திலும் ஒளிவுமுக வாசல் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. நீங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி ஞானம் கூப்பிடுகிறது. இது ஒரு பிரசங்கி என்று உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே பார்த்தோம் என்றால், அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அது ஒரு செல்வம். ஞானம் என்பது ஒரு செல்வம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த உலக பிரகாரமான இந்த பொருட்கள் எல்லாம், இந்த வெள்ளி பொருள் இதெல்லாம் ஒரு நாள் அழிந்துரும். ஆனால் இந்த நாம் கற்றுக்கொண்ட இந்த ஞானம், நாம் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஞானமானது ஒரு பொழுதும் நம்மிடத்திலிருந்து போகாது. அது இன்னும் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கும். அப்ப இது ஒரு விலையேறப்பெற்ற செல்வமாக உருவகப்படுத்தியிருக்கிறது. அடுத்து 3வது அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிப்போம் என்றால், அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். அப்ப ஞானம் ஜீவ விருட்சமாக, ஜீவ மரமாக இருக்கிறது. 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும், நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அப்ப நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில நாம் எவ்வளவு ஞானமாய் பேசுகிறோம் அப்படிங்கிற இந்த ஒரு காரியத்தை நாம் எடுத்து வாசிச்சோம் அப்படின்னா, அந்த வார்த்தைகள் உங்களை கனம் பண்ணும். நீங்க ஞானமா பேசும் பொழுது, நீங்க ஒரு சபையில இருந்தாலும் சரி, நீங்க ஒரு பொதுவான இடத்துல இருந்தாலும் சரி, அங்கே உங்களுக்கு கனம் கூடும். உங்களை எல்லோரும் மதிப்பார்கள், உங்களை எல்லோரும் வரவேற்பார்கள். ஏன்னா அந்த ஞானம் உங்களுக்கு ஆதரவாளராக இருக்கிறது, உங்களுக்குரிய சப்போர்ட்டர். அந்த சப்போர்ட்டர் இருக்கும்போது உங்களை எல்லா இடத்திலும் அது கனம் பண்ணக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா 7வது அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது அதிகாரம் 4 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் 5வது வசனம், ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக. இந்த ஞானத்தை சகோதரி மாதிரி நம்ம என்ன செய்யணுமா, பாத்துக்கணுமா. அந்த ஞானம் நமக்கு அந்த அளவு உதவி செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதை நாம் சகோதரி என்ற நிலைமையிலே நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் நாம் அந்த ஞானத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். அடுத்ததா 8வது அதிகாரம் 14வது வசனம், ஆலோசனையும் விஞ்ஞானமும் என்னுடையவைகள். அப்போ இந்த ஞானம் என்பது நமக்கு ஒரு ஆலோசகராக இருக்கிறது. 9வது அதிகாரம் 1வது வசனம், ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே போன வாரம் சொல்லும் போது சொன்னேன், இந்த ஞானம் என்பது ஏதோ ஒரு தகவலை தெரிந்து கொள்வதோ அல்லது அதை அபியாசப்படுத்தக்கூடிய ஒரு காரியமோ அல்ல. நம்முடைய வாழ்க்கையை எப்படி கட்டமைப்பது, எப்படி ஒரு இன்ஜினியர் ஒரு பில்டிங்கை கட்டுறாரோ, எப்படி ஒரு சிற்பி ஒரு சிற்ப வேலை செய்கிறானோ, அதை போல மிகவும் நுணுக்கமாக நம்முடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு இந்த ஞானம் தேவையாக இருக்கிறது. இந்த ஞானம் அதற்கு உதவி செய்கிறது. அப்ப இந்த ஞானத்தினுடைய உருவமாக அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாமே அர்த்தம் புரிந்தவைகள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஞானத்தை தேடுபவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வார்த்தையிலே நாம் ஞானத்தை வெளிக்காட்டுவர்களாக இருக்க வேண்டும். அப்ப இந்த காரியங்களை நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம், நாம் எப்படிப்பட்ட ஒரு
நிலைமையிலே இந்த வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்துகிறோம். இது நமக்கு சத்திய உதடுகளாக இருக்கிறதா அல்லது பொய் உதடுகளாக இருக்கிறதா? எரிகிற தீ போன்ற உதடுகளாக இருக்கிறதா அல்லது உக்கிரத்தை மாற்றக்கூடிய உதடுகளாக இருக்கிறதா? மாறுபாடான உதடுகளாக இருக்கிறதா? பொய்யான உதடுகளாக இருக்கிறதா? அக்கிரம உதடுகளாக இருக்கிறதா? நாம் இதை கேட்பதற்கு ஆவலுள்ள துஷ்டர்களாக இருக்கிறோமா? இவைகள் எல்லாம் நாம் சிந்தித்து பார்ப்போம். வரக்கூடிய நாட்களிலே நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை நாம் யோசித்து பேசுவோம். அடுத்தவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்க ஒரு நிலைமையிலே பேசுவோம். அடுத்தவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையிலே பேசுவோம். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் ஆண்டவருக்கு மகிமையான ஒரு காரியமாக, அது உப்பால் சாரம் ஏறியதாக, கிருபை பொருந்தியதாக இருக்கும்படி நாம் அமைத்துக் கொள்வோம். எனவே இன்றைய நாளிலும் நாம் சொற்களில் உள்ள அந்த ஞானத்தை குறித்தும், வார்த்தையின் வல்லமையை குறித்தும், ஞானம் எப்படிப்பட்டது என்பதை குறித்தும் நாம் கற்றுக்கொண்டோம். வரக்கூடிய நாட்களிலே இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் சிந்திப்போம். கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ பிரதர். இப்பொழுது நம்முடைய சகோதரர் நப்தலி அவர்கள் ஜெபம் செய்து கூட்டத்தை நிறைவு செய்வார்கள். சகோதரர் நப்தலி. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவரும் கிருபையுள்ளவருமாக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை அளவில்லாத உம்முடைய அன்பினாலே எங்களை நேசித்து எங்களை உம்முடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றினீர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக இந்த சாக்கியங்களை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் தேவனற்றவர்களாக, மூடர்களாக, எங்களுடைய சொல் செயல் எல்லாவற்றிலும் நாங்கள் ஒரு வழி தவறியவர்களாக இருந்தோம். ஆனால் நாங்கள் கர்த்தரை அறிகிற ஞானத்திலும் கிருபையிலும் வரத்தக்கதாக நீர் எங்களை உதவி செய்தீர். கர்த்தரை அறிகிற அறிவுதான் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆனால் அந்த ஞானமான வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே அநேக வசனங்கள் மூலமாக நீர் எங்களோடு பேசினீர். ஒரு மூடனுடைய நாவு எப்படி இருக்கும், ஒரு ஞானியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது குறித்து மிக எளிமையாகவும் அதே சமயத்தில் மிக ஆழமான நிலைமையிலும் நாங்கள் கற்றுக்கொள்ள, குறிப்பாக நீதிமொழிகளின் புஸ்தகத்தினுடைய வார்த்தைகளை அதிகமாக விளங்கிக் கொள்ள முடியாத பகுதிகளிலிருந்து உம்முடைய அடியானை கொண்டு நல்ல முறையாக விளக்கி காண்பித்தீர். நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கூட நாங்கள் புரிந்து கொள்ள, அதை வேறு வசனங்களோடு ஒப்பிட்டு விளக்கி காண்பிக்கவும், அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளவும் செய்தீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஆளுக்கால் எங்களுடைய உள்ளத்திலே பல நியாயங்கள் இருக்கலாம். ஆனால் நீதி எது என்பதை நாங்கள் ஒரு முடிவுக்கு வரும்பொழுது ஒரு முடிவை நாங்கள் எட்ட முடிகிறது. அது எளிதாக இருக்கிறது. ஆகவே கர்த்தாவே, நாங்கள் நீதியாய் நியாயம் தீர்க்கக்கூடிய கர்த்தர் நீர் இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள், எங்களுடைய வாழ்க்கையும் நீதியும் நியாயம் நிறைந்ததாக இருக்க கர்த்தர் உதவி செய்தீர்கள் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வசனங்களின்படி எங்களுடைய வார்த்தைகள் எரிகிற தீப்பிழம்பு போல இல்லாதபடிக்கும் நாங்கள் கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுகிறவர்களாக, மற்றவர்களை கட்டமைக்கக்கூடிய ஞானம் உள்ளவர்களாக, எங்களுடைய வாழ்க்கை ஞானத்தால் கட்டப்பட்டதாக இருக்க எங்களை காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்தீர்கள். அருமையாய் கொடுக்கப்பட்ட வசனங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் காத்துக்கொள்ள, இருதயத்திலே பத்திரப்படுத்த கர்த்தர் உதவி செய்தீர்கள். செய்தி கொடுத்த அடியானை கர்த்தர் ஆசீர்வதி. கேட்ட ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக கர்த்தர் இரக்கம் பாராட்ட முடியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தூரத்திலே பற்பல தேசங்களிலும் நாடுகளிலும் நாங்கள் இருந்தபோது கூட நாங்கள் இந்த ஜூம் வழியாக அருமையான தேவ வசனத்தை கேட்க கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ நப்தலி. இப்பொழுது ஏதாவது இன்றைக்கு பேசின காரியங்களிலிருந்து சந்தேகங்கள் இருக்கும் என்று சொன்னால் சகோதரத்தில் நீங்கள் கேட்கலாம். ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்படுகிறது. சகோதரிகளும் பேசலாம். இன்னைக்கு எதுவும் ஹோம்ஒர்க் கிடையாதா சந்திரபாண்டி? ஹோம்ஒர்க் ஆடியன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க பிரதர். யாரும் பண்ண மாதிரி தெரியல. இதுல எத்தனை பேர்